தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசிய பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி என்று சொல்லிக் கொள்கிற அந்த கட்சி இப்பொழுது இரண்டாக பிரிந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இது குறித்து நிறைய தகவல்கள், நிறைய பிளவுகளை நாம் பொதுவெளிகளிலே பார்த்தோம். ஆனால் ராமதாஸ் அவர்கள் நேற்று பகிரங்கமாக எல்லோர் முன்னிலையிலும் அந்த கட்சியில் நடந்திருப்பது என்ன என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நான் செய்த சத்தியங்களை தவறி இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் எனக்கு பின்னால் அன்புமணியால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தான் ஒரு காரணம் என்ற காரணத்தை சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரங்களிலோ இல்லை மற்ற நேரங்களிலோ இந்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் மகனுக்கும் தந்தைக்குமான இந்த போராட்டத்தின் போது இதை வெளிப்படுத்தியிருப்பதற்கான காரணங்கள் என்ன என்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இது காலம் கடந்து வந்திருக்கிற ஞானோதயமா அல்லது முதுமையின் இயலாமையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. சத்தியம் தவறினேன், காலம் கடந்த ஞானோதயமா, முதுமையின் இயலாமையா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதித்யன் சார், நேற்று ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சை நீங்கள் ஒட்டு மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக நான் சத்தியம் தவறி இருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன்னு அவரோட தவறுகளை நிறைய குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது முதற்கட்ட பார்வையாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு அதை உருவாக்கும் போது வெறும் வன்னியர் சங்கம் மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய அமைப்புகள், தலித் தமிழ் இந்த மாதிரிலாம் சேர்ந்தாங்க. அதோட தலைவன் சேர்ந்தாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய உருவம் ஒரு ஜாதி கட்சிங்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறி வந்துச்சு. அந்த டைமில் அந்த கட்சி நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு போராட்டம் நடத்தும்போது இடஒதுக்கீடு போராட்டம் நடத்தினாங்க. அதெல்லாம் பெரிய வெற்றி பெற்றது. அது எம்ஜிஆர் ஆட்சியை வெற்றி பெற முடியாவிட்டவங்கள கலைஞரால் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சி கொஞ்சம் வந்த பிறகு அவர் இன்னும் கூட தலித்துகள் 2 பேரை மத்திய மந்திரி ஆக்குனது கூட பெரிய சாதனை. அந்த ஒரு சின்ன கட்சி ஆனால் கூட பிறகு வர வர மீண்டும் அந்த குடும்ப கட்சி, அதாவது அன்புமணி எப்படி தலையெடுத்து வரும்போது அந்த குடும்ப கட்சிக்குன்னு வரும்போது அந்த கட்சியுடைய வீழ்ச்சி தொடங்கிட்டு தான் நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த அன்புமணிக்கு இவருக்கும் பேரம் பேசுறது, எந்த கட்சியில கடைசி நேரத்தில் இப்போ அதிமுக பேசிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு திமுக கூட்டணி போடுவாங்க. திமுக பேசுவாங்க, அதிமுக போவாங்க. நானே இதில் அனுபவப்பட்டிருக்கேன். ஐயா உங்க கட்சி அதிமுக கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த பத்திரிகாரங்களே இப்படித்தான் இப்போ பார்த்தாலும் தப்பா சொல்லுவாங்க அப்படின்னுட்டு காலையில பார்த்தா அதிமுக கூட்டணி அறிவிச்சார். ஒரு தடவை அதிமுக கூட கூட்டணி சேர்றதை பத்தி ஒரு அசிங்கமான ஒரு விமர்சனம் கூட அவரே ஒரு உதாரணம் சொன்னாரு. நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கூட அதிமுக கூட்டணி போட்டு இந்த மாதிரி ராமதாஸ் பல முறை பல்ட்டி அடிச்சு வச்சு பண்ணுவாரு. ஆனா இப்போ அன்புமணி வந்த பிறகு அந்த கட்சியினுடைய போக்கு ஒரு பிஜேபி நோக்கி போகுது. அவங்க இஷ்டத்துக்கு மாற்ற முடியல. அதனுடைய விளைவு ஒன்று. இரண்டாவது, அவங்க கட்சி குடும்பத்தில் உள்ள குழப்பம். ஏன்னா அன்புமணிக்கு 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்காங்க. இங்க ராமதாஸ் அதனால ஒரு அக்கா மகனை ஒரு முகுந்தனை கொண்டு கட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறாரு. அது அவங்களுக்குள்ள பிளவை இதுதான் மெயின் பிளவு. அவருக்கு இளைஞர் அணி பதவி கொடுத்ததெல்லாம் பிளவாகி போச்சு. இந்த குடும்ப சண்டையை அவரால் தீர்க்க முடியல. இதனுடைய காரணம் வயோதிகம் வேற அவர் மாவட்ட செயலாளர் கூட்டினா யாரும் போகலை. இப்போ அதனால என்ன செய்யறாருன்னா இன்னைக்கு அந்த ஒவ்வொரு பிரிவாக கூப்பிட்டு முன்னாள் மாவட்ட செயலாளர், சமூக நீதி பிரிவு அப்படி தான் கூட்டணி கூட்டி தனக்கு ஆதரவு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அன்புமணி இன்னும் அவரும் ஆலோசனை நடத்தி கவுண்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த 2 பேருடைய மோதல்னால பாதிக்கப்படுறது அந்த கட்சி வீழ்ச்சியை நோக்கி போக மட்டும் இல்லை, இந்த வன்னிய மக்கள் மிகவும் பிற்பட்டு கிடக்கும், எழுத்தறிவு இல்லாம அந்த நீங்க விழுப்புரம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வழக்கமா தெரியும். அதாவது டாஸ்மாக் விற்பனைனா அந்த மாவட்டம் அதிகமா இருக்கும், கல்வியில கீழே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துல
அந்த மக்களை முன்னேற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி வீழ்ந்து கிடக்குமா, அந்த மக்களுக்கு தான் பெரிய இழப்பு. இரண்டாவது, ராமதாஸ் குடும்பத்தை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, 2 பேருமே ஆயிட்டாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ஜாதி கட்சிகளுக்கு ஒரு வீழ்ச்சின்னு சொல்லலாம். வீழ்ச்சி தொடங்கி விட்டு முடிவுக்கு வருதுன்னே சொல்லலாம் ஜாதி கட்சி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான ஜாதி கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சியும் ஜாதி கட்சி ஆரம்பித்தா கூட அதை மாறி மாறி வேற மாதிரி கொண்டு வரலாம். இன்னைக்கு திருமாவளவன் இருந்தா கூட அவரை தமிழ் தேசியாதுன்னு சொல்லி வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ராமதாஸ் அப்படி கொண்டு வந்தவர் மீண்டும் குடும்ப ஜாதி கட்சியாக இருந்தால் கூட குடும்ப கட்சியாகி அதனுடைய வீழ்ச்சியை தொடங்கி விட்டது. இது ராமதாஸுக்கு அவருடைய வயோதிகம் தான் மெயின் காரணம் சொல்றேன். ஏன்னா அது தன்னுடைய இயலாமைக்காக இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்லாம் வெளியே சொல்லி அவங்களுடைய ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது நம்ம வேதனையாக தான் இருக்கு. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். சார் வைத்தியநாதன் சார், இப்போ அவர் வாயாலே சொல்லியிருக்காரு, நான் சத்தியம் தவறிவிட்டேன், நான் கொடுத்த வாக்குகளை என்னால் காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறதுக்கான காரணம், அவர் பக்கம் கட்சியும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, அப்படி இருந்தால் கூட வெளியே போய் யாரும் அன்புமணிக்கு ஆதரவு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடாக இருக்குமா, இல்லை இந்த உண்மையிலே மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தன்னோட நிலையை வெளிப்படுத்துகிறாரா? ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் சத்தியம் தவறி விட்டேன்னு சொல்லி பொதுவெளியில் அவரே ஒத்துருக்காரு. ஒரு முறை தவறலாம், இல்லை இருமுறை தவறலாம், ஒவ்வொரு முறையும் தவறியிருக்கார். அன்றைக்கி அன்புமணியை மத்திய மந்திரி ஆக்கிட்டேன் அப்படின்னு வருத்தத்தை தெரிவித்தா, அதுக்கப்புறம் முகுந்தனுடைய அப்பா தன்ராஜ் அவர் திண்டிவனம் தொகுதியில் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நிற்க வச்சார். அவர் யாருன்னா, நீங்கள் அக்கா பையன்னாரு. இல்லை அவர் யாருன்னா, இவருக்கு இவரோட பெரிய மகளோட கணவர் முகுந்தன் பெரிய பெண் வைத்தியோட மகள் வழி பேரனுக்கு கொடுக்கணும் தானே இப்போ பிரச்சனையே நீங்கள் உருவாக்குறீங்க. ஒரு முறை சத்தியம் பண்ணியதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுபவிக்கிறீங்கன்னா, சத்தியம் தவறினதுக்கு இப்போ தொடர்ந்து சத்தியம் தவறி திரும்ப உன் குடும்பத்துக்கோசம் வயசானதுனால உனக்கு அங்கே அன்புமணிக்கு ஆண் வாரிசு இல்லாதனால இவர்களை முகுந்தனை முன்னிறுத்தணுங்கிறதுக்கு இந்த கட்சியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் சொந்தங்களும் சரி, வன்னிய மக்களுடைய சொந்தங்களும் சரி, ஏன் இவர்களை பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி திலகபாமாவை எதுக்கு நீக்கணும்? கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அவங்க என்ன தப்பு செய்தால் கட்சி நடவடிக்கையில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை திமுகவுக்கு ஏதாவது ஆள் காட்டு வேலை பார்த்துருந்தாங்கன்னா எல்லா கட்சி வேலை செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். உன் பையனுக்கு நீங்கள் இந்த தருணத்தில் அவருக்கு எம்பி பதவி ஏடிஎம்கேல கேட்டுட்ருக்காரு. எம்பி பதவி பையனுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு உள்நோக்கத்தை கருதி தானே இந்த தருணத்தில் நீங்கள் ராஜ்யசபா தேர்தல் நேரத்தில் ஒம்பு பண்ணுறீங்க. சொந்த பையனையே எதுக்கு பழி வாங்கணும்? அப்படின்னா நீங்கள் எதுக்கு அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தீங்க? அவர் நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை, இந்த அவருக்கு பதவி வாங்கி கொடுத்ததெல்லாம் என்னோட தவறு, நிறைய நெருக்கடிகள் இருந்தது அப்படிங்கிறாரு. அவருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது யார் நெருக்கடியா? வெளியிலேருந்து நெருக்கடியா இல்லை குடும்பத்துக்கான நெருக்கடி தான்? அன்புமணியோட நெருக்கடியா? அப்போ நீங்கள் குடும்பத்துக்கோசம் இந்த கட்சியை ஏற்கிறீங்க. உங்கள் குடும்பம் என்ன நினைக்கிறதோ அதை செய்கிறதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. தவிர பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கோ இல்லை வன்னி மக்களுக்கோ நீங்கள் எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. குண்டடிப்பட்ட 21 குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டீங்க. இடஒதுக்கீட்டுக்கோசம் குண்டடிப்பட்டவன் இல்லை இன்றைக்கி கடலூர் ஜெயிலில் கேஸும் கோர்ட்டுமா சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த உதவியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. உன் பேரன் உன் பையன் மருமகன் இவங்களெலாம் நீ அரசியலில் விடுறதுக்கு தான் இந்த குண்டடிப்பட்டு எல்லாத்தையும் செத்தானுங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா ராமதாஸ் உயிர் தியாகம் பண்ணது எதுக்கு? வன்னிய மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அங்கே போதிய கல்வி அறிவு இல்லாமல் அவசரப்பட்டுருக்குறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இறந்தாலும் பரவாயில்ல, அடுத்து வர என்னுடைய வாரிசுகள், என்னுடைய பாட்டாளி மக்கள் சொந்தங்கள் இவங்களாம் முன்னேறதான் இன்னுரை கொடுத்து தன்னை இன்னும் இட ஒதுக்கீடுக்கு குறைச்சி தான் வாங்கியிருக்கீங்க. அதையாவது வாங்கினது யார்? நீங்கள் உங்கள் குடும்பம். ஐயா ராமதாஸ் குடும்பத்துலேருந்து யாரும் ஒரு நகத்தை கூட செய்ய போடல, அதில் யாரும் அடிபட்டு சாவலை. செத்ததெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட சொந்தங்கள், வன்னி மக்களோட சொந்தங்கள் தான் செத்துருக்குறான். அவங்க பிணத்து மேலே எதுக்கு நீங்கள் அப்பம் புள்ள எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். இன்றைக்கி 1000 கோடி சொத்துக்கு மேலே 10,000 கோடி சொத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க சரஸ்வதி ட்ரஸ்ட் மனைவி பேரில்.
அதில் அந்த ட்ரஸ்ட்டில் யாருன்னா குண்டடிப்பட்டு சத்த குடும்பத்தில் சேர்ந்த தியாகம் பண்ணவங்க குடும்பத்துக்கோ யாருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் உறுப்பினர் ஆக்கியிருக்கிறீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி வந்து நாடகம் ஆடுறீங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பொது வழியில் நாடகம் ஆடுறீங்க. பையனுக்கு பக்குவம் இல்லைன்றீங்க. பையனுக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது பையனுக்கு தான் அன்புமணிக்கு தான் பக்குவம் அறிஞ்ச மாதிரி இருக்கார். அவங்க தந்தையை பற்றி ஒரு வாரத்துக்கு கூட பொது வழியில் தவறாக பேசலை அவர். இன்றைக்கி கூட வந்து இவ்வளோ அசிங்கம் பற்றி இவ்வளோ அவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணதுக்கப்புறம் கூட காலையில் அவர் சொல்கிறாரு, என் தந்தையோட கொள்கையும் அவரோட வழிகாட்டுதலின்படி தான் நான் வந்து இந்த கட்சியை நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு சுப்ரீம் பாடி ஜிபி, அதாவது பொதுக்குழு ஒரு முடிவு எடுத்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யார்? அன்புமணியை தலைவராக, பொதுக்குழுவும் செயற்குழுவும். இந்த முடிவுக்கு எதிராக ஐயா ராமதாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி அவர் எடுக்க பொதுக்குழுக்கு பைலா பிரகாரம் பொதுக்குழு கூட்டி தானே திரும்ப அவர் இறக்க முடியும். செயற்குழு கூட்டி தானே அந்த பதவியை எடுக்க முடியும். அதிமுக தொண்டரில் அதிமுகவில் ஒரு பைலா இருக்குது. அது விதி எண் வந்து 20, துணை விதி எண் 2ல் புரட்சித் தலைவர் வந்து அடிமட்ட தொண்டன் தான் வந்து பொதுச் செயலாளரை நியமிக்க முடியும், தேர்ந்தெடுக்க முடியும், நீக்க முடியும். மிக தெளிவாக யார்கிட்ட கொடுத்துருக்காரு? அது போஸ்ட் ஓட்டுற தொண்டன்கிட்ட, கொடி பிடிக்கிற தொண்டன்கிட்ட கொடுத்துருக்காரு. இங்கெல்லாம் மற்ற கட்சியில் அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவிலேயே அப்படி ஒரு இதை வந்து புரட்சித் தலைவர் இருக்குன்னா அதிமுக மட்டும் தான், திமுக கூட கிடையாது. அப்படி இருக்கிற அந்த விதி எண்ணை வந்து மாற்றத்துக்கு வந்து ஐயா ராமதாஸுக்கு நீக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ எந்த வித அதிகாரமும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சர்வாதிகாரமாக நடந்துக்கிறார். இது என் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. அன்புமணியாக இருந்தாலும் யாராலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு இவர் குற்றச்சாட்டு வந்து அன்புமணி வந்து எப்படி தான் பண்ணுறாரு, காடுவெட்டி குருவை மதிக்கலை, சீனியரை மதிக்கலைன்னா ஐயா அன்றைக்கிலேருந்து காடுவெட்டி குருவை மதிக்கணும். இந்த பொறுப்பு வந்து காடுவெட்டி குருவுக்கு, மாவீரன் காடுவெட்டி குருவுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் உன் பையனுக்கு கொடுத்த? இப்போ என் குடும்பம் நிர்பந்தம்னா குடும்பத்தையே உன்னால் மீறி வெளியில் வந்து நிருபத்துக்கு வெளியில் எடுத்து கட்சி நடத்த முடியலன்னா நீ எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும்? நீ அன்புமணி பார்த்து கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். தலைமைக்கான மாண்போ பண்போ எபிலிட்டியோ உனக்கு இல்லை அப்படின்னு நீ இப்போ சொல்கிறேன்னா இப்போ யாருக்கோசம் சொல்கிற? உன் பேரனை உள்ளே கொண்டு வரணும், அந்த பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் தானே நீங்கள் சொல்ல வரீங்க. இந்த தருணத்தில் 2000 எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இந்த தருணத்தில் அதாவது ஒரு விஷயம் அவர் சொன்னார், அன்புமணிகிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இவர் ஐயா ராமதாஸ்கிட்ட இருந்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலம் அதிமுக ஆதரவுன்னுவார், அடுத்த 5 ஆண்டு காலம் திமுக ஆதரவுன்னுவார். இவர் பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பார், போயிட்டே இருப்பார். யார் போட்டி அதிகமாக கொடுக்குறாரோ அந்த பக்கம் கூட்டணி வைப்பார். அன்புமணி மந்திரி பதவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கன்சிஸ்டண்ட்டாக என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறார். இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ராமதாஸ் மேலே ஒரு வெறுப்பு உணர்வு அந்த வன்னிய மக்களுக்கும் சரி பாட்டாளி மக்கள் சொந்தவங்களுக்கு ஏன் வந்ததுன்னா, நீ 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கூட்டணியை மாற்றி அமைச்சு குரங்கு விதையை காட்டிகிட்டு இருந்த இதை வந்து கேட்கல. அதுவும் இல்லாமல் வன்னிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய இது என்னன்னா, சாதாரண ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க போராட மாட்டாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போராட்டத்தை கிளர்ச்சி தூண்டி விட்டால் அப்போ தான் அந்த ஓட்டு வங்கி 100% ஓட்டு வங்கி அப்படியே வன்னியருங்க வந்து அது பட்டியலினத்து மக்கள். ராமதாஸ் என்ன ஒவ்வொரு முறையும் அவங்கள முட்டை விட்டு எலெக்ஷன் பண்ணுவார். ஐயா சின்ன ஒரு அன்புமணி வந்து அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா டீசன்ட் பாலிட்டிஷன் பண்ணணும், நம்மளுக்கு ஜாதி அரசியல் பண்ணக்கூடாது, இப்படி வர ஓட்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அன்புமணி நினைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் என்ன பண்ண ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பட்டியலின மக்களுக்கும் திருமாவளவன் குரூப்புக்கும் எங்களுக்கும் சண்டையை மூட்டி விடுவார். அப்போ அந்த வெறி கொண்டு அப்போ ஓட்டு போடுவாங்க. அதில் நான் 10 பேர் சாமான். அதை பற்றிலாம் ஐயா ராமதாஸ் கவலைப்பட நம்மளுக்கு ஓட்டு வருதா நம்ம ஜெயிக்கிறோமான்னு பார்ப்பார். அந்த மாதிரி டைப் வந்து பொலிட்டிஷியன் அன்புமணி கிடையாது. அந்த விஷயத்தில் அன்புமணி வந்து நியூட்ரல் பப்ளிக் ஓட்டுக்கு வரும், அன்புமணிக்கு விழுமே தவிர ராமதாஸ் ஏன் விழலைன்னா இதான் காரணம். ராமதாஸ் அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி வந்து ரொம்ப அசிங்கப்படுவார். 95% ஓட்டு எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடிக்கு பக்கம் இருக்குதோ அதே மாதிரி ராமதாஸ் பக்கம் இல்லை. இங்கே வந்து அன்புமணி பக்கம் இருக்குது. இவர் வந்து கட்சிக்காரனே வந்து குற்றம் சொல்கிறார். எல்லாம் 4 ஃபோன் வச்சுக்கிறீங்க, 5 ஃபோன் வச்சுக்கிறீங்க, எல்லாம் மாடி வீடு கட்டிட்டீங்க, எம்எல்ஏங்கள்லாம் தூக்கி கடலில் வீசிடுவேன். இவர் என்ன திருவடத்துன்னு பிச்சையாத்துன்னுக்கிறாரு. இவர் தானே கட்டியிருக்கிறாரு. சரஸ்வதி ட்ரஸ்ட்டு வாங்கி இன்றைக்கி பல்லாயிரம் கோடிக்கு இன்றைக்கி அதிபதி ஆகியிருக்காரு. ஒரு 3 ரூபா டாக்டருக்கு பணம் எங்கே வந்து திருப்பி கட்சிக்காரன் கேட்குறான்ல, அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? 3 ரூபா வைத்தியம் பார்த்த ஒரு டாக்டருக்கு இம்மா பணம் எங்கேருந்து வந்துன்னு கேட்குறான் கட்சிக்காரன். பாட்டாளி மக்கள் கட்சியோட சொந்தங்கள் கேட்குது, வன்னியர் கேட்குறாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி வந்துக்கிற அத்தனை பேரும் அத்தனை லட்சம் மக்களையும் மோட்டிவேட் பண்ணி அனுப்பாமல் உன்னை கடலில் தூக்கி போட்டுருவோம், உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவோன்னு ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாவே அன்றைக்கி மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் இல்லை. அதையே யாரும் ரசிக்கலை, சட்டமன்ற உறுப்பினரும் ரசிக்கலை, அன்புமணியும் ரசிக்கலை. தொடர்ந்து பேசலாம் சார். ஆதித்தன் சார், குறிப்பாக ராமதாஸ் அவர்களின் கூற்றுப்படியே பார்த்தீங்கன்னா
கட்சியோட கட்டுப்பாடு என்பது அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுக்கும் போதே போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். 8 நாட்களில் அவருக்கு பதவி தரப்பட வேண்டும்னு நிர்பந்திக்கப்பட்டதாகவே சொல்றாரு. அதற்கு பிறகு கூட ஜி.கே. மணி அவரோட மகனுக்கு பதவி கொடுக்குறப்பையும் அந்த கடிதத்தை கிழித்து போட சொன்னார் அன்புமணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ முகுந்தன் விஷயத்துல தான் இது எல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இவருக்கு ஞானோதயம் வந்திருந்தா கூட தலைவர் பதவியை தன்னை வற்புறுத்தி வாங்கினப்பயாவது வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஜி.கே. மணி பையனுக்கு அந்த பதவியை கொடுக்குறப்ப தடை வந்தப்பயாவது வந்திருக்கணும், அப்பயாவது வெளியில் சொல்லியிருக்கணும். அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து சொல்வதற்கான காரணங்கள் என்ன? ஏன்னா முகுந்தனுக்கு கொடுத்தும் வருடங்கள் ஆகிட்டது, அப்பயும் அமைதியாக தான் போனாங்க. அப்போ வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்பொழுது முழுவதுமாக உடைத்து பேசியிருக்கிறார். அதற்கான காரணங்கள் என்ன? இப்போ வந்து 2 தேர்தல் நெருங்கிட்டு வழக்கமாக அதிமுக இப்போ இவர் அன்புமணி பிஜேபி சைடில் இருக்காரு, இவர் ஏடிஎம்கே சைடில் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே பிஜேபியும் கூட்டணி போட்டாங்க. அப்போ இவங்க எந்த சைடு போனோம்? ஆனாலும் என்னென்னா இப்போ இந்த கூட்டணி போகும்போது வழக்கமாக வந்து எலெக்ஷன் கடைசி நேரத்தில் இவங்கெல்லாம் கூட்டணி முடிவு பண்ணுவாங்க. இவங்க தேமுதிகலாம் அந்த கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் நினைக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டம் முதலுடைய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களும் சீக்கிரம் முடிவு பண்ண நிலைமை வரும்போது தான் இவர் வந்து அந்த பேரத்தை ஆரம்பித்து பார்க்குறாரு. அப்போ நம்ம சைடில் வந்தால் நம்ம வாங்கினா அந்த பணத்தை பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அது ஒன்று தான். அதான் மெயின் காரணம். ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அன்புமணிக்கு கொடுக்க எம்எல்ஏ சீட்டுக்கும் போது ஒரு 10-12 சீட்டு கேட்கலாம். அன்புமணி அவர் ஒய்ஃபு எல்லாம் இன்னும் பிள்ளைகள் கூட கேட்கலாம். அதே சமயம் தனது உறவினர்களுக்கும் முகுந்தன் இந்த மாதிரி பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் இவர் அந்த பேரம் பேசியதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அவர் ஆரம்பித்தார். அது வந்து எதிராக மாறி போய் இந்த நிலைமைக்கு ராமதாஸை கொண்டு வந்துட்டு. ஆனால் ராமதாஸ் மாதிரி ஆட்கள் இல்லைன்னா என்னென்னா வயது அங்கே போய் கட்சியில் கட்டுப்பாடு இருக்கும்போதே கௌரவமாக விலகிடணும். இல்லாட்டா இது பாரு, ஏற்கனவே வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் வந்து அவர் அப்பா இருக்கும்போதே கட்சியை கைப்பற்றினார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ராமராவ் வந்து 2வது திருமணம் பண்ணும்போது உடனே கட்சியை கைப்பற்றிட்டார். இந்த மாதிரி ஒரு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை தான் ராமதாஸுக்கு ஏற்படும். அதை நினைச்சு முன்னக்கூட்டியே வந்து, ஏன்னா எல்லா பிள்ளைகளும் அரசியல் வந்து சொத்தை ஈஸியாக பங்கு போட்டு கொடுத்துடலாம். ஆனால் அரசியல் அதிகாரத்தை இதை வந்து வாரிசுகிறத பங்கு போட்டு கொடுக்கவே முடியாது. சொத்தை ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியுமில்ல. ஏன்னா அந்த ஒரு தலைவருடைய கொள்கைன்னா அந்த கொள்கையை யார் முன்னெடுத்து சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த அரசியல் வாரிசாக ஆக முடியும். நீங்க மராட்டிய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிவசேனை பாருங்க, அது உத்தவ் தாக்கரே அவர் பையனா வந்தாரு, ராஜ் தாக்கரே இன்னொருத்தர் போனாரு. 2 பேரும் இப்போ மாறி போனதுல கடைசியில் அந்த கட்சியை வந்து வீழ்ச்சி சந்திக்க நிலைமை ஆகிப்போட்டு வேற ஒருத்தர் கையில கட்சி போயிட்டு, அந்த குடும்ப கட்சி இத்தனைக்காவது அங்கே போயிட்டு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இன்னும் இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஒரே வெற்றி என்னன்னா தங்களை தவிர வேற யாரும் தலைவராக ஆகாம பார்த்துக்கிட்டது தான் முக்கியமான காரணம். முதல்ல மற்ற யாரும் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு என்னென்ன வேலைலாம் ஊடகங்கள் என்ன பண்ணாங்க எல்லாம் தெரியும். அவங்க ஜி.கே. மணியை தலைவர் பதவியில நீடிக்க வைப்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது, என் எண்ணத்திற்கு மாறாக நடந்த விஷயம் அப்படின்றத சொல்றாரு. அப்படி பாக்குறப்ப இல்ல ஜி.கே. மணியை நீங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அவர் அன்புமணி பக்கத்துல இருக்கும்போது சட்டத்துறை போறவன் போய் நீ அங்க போய் என்ன பேச போறான்னு கேட்பாரு அன்புமணி. நம்ம எல்லாம் லைவா பார்த்துருக்கோம். அப்ப எந்த அளவுல அவரை வந்து ஒரு பொம்மையா வச்சிருக்காங்க, ஒரு அடியாள் மாதிரி தான் அவரை வச்சு ட்ரீட் பண்ணாங்க ஒழிய எல்லாமே அதாவது இந்த கிராமங்கள் இன்னும் இவங்கெல்லாம் இன்னும் பழைய காலத்திலேயே பெரிய ஐயா சின்ன ஐயா இன்னும் இந்த ஆண்ட அடிமை காலத்திலேயே வாழ்றாங்க. இன்னும் நாடு மாறி போச்சு, மக்களுடைய கல்வி அறிவு வளர்ந்துட்டு இன்னுமே அந்த ஐயா அந்த இதெல்லாம் எஜமான் இந்த மாதிரி சொல்றதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா அது எப்படி நீண்ட காலத்து நிற்கும்? அதனுடைய விளைவு தான் அது. இந்த மாதிரிலாம் அவங்க இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்காக கட்சியை வந்து அவங்க குடும்ப கட்சியாக தான் மாற்றலை அவங்க. இன்னும் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சிகள்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வைகோ பாருங்க, அவருக்கும் மல்லை சத்யாவுக்கும் அவர் பையனுக்கு மோதல், அங்கே ஒரு கட்சி பிரச்சனை ஆகி போச்சு. இந்த மாதிரி இதில் தப்பிக்கிறது இல்லை. நம்ம பெரிய கட்சியாக இருந்தால் கூட குடும்ப அரசியல் வாரி வந்தால் தப்பிச்சு போகிறது திமுக மட்டும்தான் இப்போதைக்கு. மற்ற எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி வாரிசு அரசியல் வரும்போது பிரச்சனை வரத்தான் செய்யுது. அதுக்கு ராமதாஸ் கட்சி விதிவிலக்கு கிடையாது. ஆனால் ராமதாஸ் வந்து அந்த விதிவிலக்கு கூட தனிப்பட்ட விஷயங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு 2 பேருக்குமே அது நல்லது இல்லை.
வன்னி மக்களும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரி அப்பா அம்மாவும் அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாக குடும்ப விஷயங்களை சொல்கிறாங்களேன்னு. அம்மாவும் அடித்தாரு, பாட்டிலார் அடித்தாரு, இந்த மாதிரிலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து யாருமே விரும்பலை. கண்டிப்பாக சார். சார் வைத்தியநாதன் சார், குறிப்பாக அவர்கள் வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டில் முக்கியமான கம்ப்ளைண்ட், அன்புமணி வந்து தலைமை பதவிக்கு தகுதியற்ற நபர். அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் மற்ற இடங்களில் கூட மற்றவர்கள் கருத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். நாங்களே பேசிகிட்டு இருக்கப்போ கூட என்னை சார்ந்தவர்கள் யாராவது எதிர்கருத்து இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அன்புமணி பேச விட மாட்டார். அவரை அமைச்சராக்கியது என்னுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகிறார். இப்படி சொல்லிகிட்டே போனால் அன்புமணியின் தலைமையை மக்கள் ஏற்பார்களா? வன்னியர்கள் ஏற்பார்களா? அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்பார்களா? முதல்ல ஐயா ராமதாஸ் வந்து யாருக்கு சொல்ல வரைக்கும் கேட்டிருக்காரு. அவரே சர்வாதிகாரி மாதிரி அறிவித்தார். அந்த போன மீட்டிங்கில் நம்ம பார்த்தோம். இது கட்சி, நான் தான் கட்சி, என் கட்சி, இது நான் வளர்த்த கட்சி, நான் நடப்பயணம் போய் வளர்த்த கட்சி, இந்த கட்சி நான் தான் என்னது கூட்டணியை முடிவு பண்ணுவேன். இவரும் சர்வாதிகாரி தனமாக தானே பேசினார். செயற்குழு பொதுக்குழு கூப்பிட்டு முடிவு பண்ணணும்னு ஒரு வார்த்தைக்கு கூட அந்த வார்த்தை சொல்லலையே. ஒரு சர்வாதிகாரி பையன் வந்து இன்னொரு சர்வாதிகாரியாக தானே இருப்பான். அப்படி பார்த்தா அன்புமணி வந்து கொஞ்சம் மென்மையான போக்க கம்பேர்ட் டு ராமதாஸ். அன்புமணி மேடையிலே அங்கே மேடை நாகரிகம் இல்லாமல் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது அவரை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இல்லை அதோட வெளிப்பாடு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் எங்கே தெரிவிப்பாங்க? நீ 3 மாதம் கூட ஆகலாம், அவனுக்கு எடுத்து வந்து இந்த கட்சியில் உன் பேரனுக்கு வந்து திரும்ப சேர்க்குற. ஏற்கனவே கட்சி குடும்ப கட்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா சொல்லும்போது சொன்னாங்க திமுக மட்டும்தான் இந்த கட்சியில் வந்து பிளவுபடாமாங்க. ஏற்கனவே முதல்ல இந்த திமுகவில் அழகிரியும் ஸ்டாலினும் அடிச்சுட்டு ஒரு தினகரன் பத்திரிகை முதல் கொண்டு எரிஞ்ச கதைலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத? நினைவூட்டுற மதுரையில் வந்து ஒரு பத்திரிகையில் எரிஞ்சு 3 பேர் உயிர் அந்த குடும்பத்திலே அந்த பிரச்சனை தலைவர் கலைஞர் இருக்கும்போது நடந்தது என்பது எல்லாரும் மறந்துட்டு பேசுகிறீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு அடிக்கோலியர் யாரான்னா ஜி.கே. மணி தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவர் திமுகவோட கைக்கூலி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ அதிமுக வேறு இல்லை, பிஜேபி வேறு இல்லை, 2 பேரும் இணைந்த கைகள் ஆகிட்டாங்க. அதில் இவர் அதிமுக கூட கூட்டணி வச்சான்னு சொன்னான்னா பிஜேபி என்டிஏவில் கூட்டணின்னா அதிமுகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுச்சுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. இதில் என்ன இப்போ திடீர்னு இந்த நானம்னா இது வேறு ஒன்றும் இல்லை, திமுகவுக்கு இழுத்துட்டு போனோம். அதாவது ஜி.கே. மணிக்கு கொடுத்துருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்துருக்கிற தளபதி ஸ்டாலின் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் அது. அதனால தான் கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு அன்புமணிக்கு எதிராக கொம்பு செய்வது பையனை பழைய பகையா இதெல்லாம் இல்லை. அவர் வந்து ஜி.கே. மணி வந்து பிராண்டே திமுக பிராண்டு. அவருடைய பிறப்புன்னு சொல்லுவோம், அந்த பிறப்புலேயே அவர் திமுகவோட பஞ்சாயத்து மேட்டூரில் வந்து திமுகவோட பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருந்தவர். ஐயா பண்டுட்டியார் பலமுறை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. பண்டுட்டியார் இவங்க குடும்ப கல்யாணத்துக்கு போகும்போது கூட இவர் திமுக உறுப்பினராக இருந்திருக்கார். யார்? ஜி.கே. மணி. இது வரைக்கும் சட்டமன்றமாக இருக்கட்டும், பொது வெளியாக இருக்கட்டும், பொதுக்கூட்டத்தில் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை ஜி.கே. மணி எங்கேயாவது பேசியிருக்காரா? ஐயாவை எதிர்த்தும் தான் பேசியிருந்தது இல்லை. யார்? ஐயாவுக்கு ஜால்ரா அடித்து ஐயா பெரிய ஐயாவோட மூளையை திசை திருப்புறதே அவர் தான். அவர் பையனுக்கு நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி அவர் தடுக்கிறாரு. பேரனுக்கு வந்தபோது மட்டும் இவ்வளோ எகிரி குதிக்கிறார் ஐயா ராமதாஸ். அன்றைக்கி காடுவெட்டி குரு, மாவீரன் காடுவெட்டி குரு ஐயாவுக்கு நிகர்னு சொல்லலாம், இல்லை ஐயாவுக்கு ஒரு படி மேலன்னு கூட சொல்லலாம். அந்த கட்சி இயக்கத்தை வளர்த்ததில் காடுவெட்டி குரு பூத்தாயிலங்கெல்லாம் அந்த கட்சி இயக்கத்தை உயிர் நீத்தவங்க. அப்படிப்பட்டவங்க அனாவசியமாக வெளியே தூக்கி போடுறது, வெளில தூக்கி போடணுன்னு அசிங்கப்படுத்தினா இன்றைக்கி சொல்கிறீங்களே. அன்றைக்கி நீங்கள் அந்த தொண்டனுக்கோசம் பொங்கி எழுந்திருந்தால் ராமதாஸ் நம்ம ஓகேன்னு சொல்லியிருப்போம். இல்லை குறைஞ்சபட்சம் திமுக அனுதாபியாக இருந்தால் கூட ஜி.கே. மணிக்கோசம் நீங்கள் சொல்லியிருந்தா கூட, பையன் குமரனுக்கு தமிழ் குமரனுக்கு சொல்லியிருந்தா கூட அது கூட பொங்கி இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி உன் பேரன் மகள் வழி பேரனுக்கோசம் தானே நீ இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அபக்கலம் எல்லாம் பண்ணுற. இந்த குடும்ப அரசியல் எதுக்கு பண்ணுற? பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்கு அடமானம் வைக்கிறீங்க திமுகவோட? அவர் இப்போவே உணர்ந்து தானே சார் சொல்கிறாரு, குடும்ப அரசியலை குடும்ப தெரியலையே கட்சிக்கு எடுத்து செய்த தவறு. அது தவறுன்னு சொல்லிட்டு மீண்டும் பேரனை எடுத்து வந்து சேர்க்கறது என்ன தவறு இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்க? என் குடும்பத்தில் யாரும் நான் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அரசியல் கட்சிக்கு வரமாட்டார்கள், அரசு பொறுப்புக்கு வரமாட்டார்கள், என் சத்தியம். அப்படி மீறி வந்தால் என்னை முச்சத்தில் நிற்க வச்சு சாட்டையால் அடிக்கணும் தானே சத்தியம் பண்ணிங்க. ஒரு முறை சரி பெரியவர்னு சொல்லி அடிக்காமல் விட்டானுங்க. இந்த முறை உன் பேரனுக்கு எம்பி பதவி கொடுத்துட்டா சரியாக போயிடும். அதானே? அப்போ எதால் அடிக்கிறது? உன்னை வயசானவன் யாரும் பார்க்குறேன், இல்லைன்னா இவனை எதால் அடிக்கணும்? உச்சத்தில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தத்தில் நானும் ஒரு சொந்தம், அதனால கேட்குறேன். உன்னை எந்த சுத்தத்தில் வச்சு அடிக்கணும்? உன்னை இல்லை
அந்த அளவுக்கு நம்ம இல்லை எதுக்கு அது மாதிரி வாயை விட்ற? வாயை விட்டு திரும்ப அதே தப்பை ஏன் பண்ணுற? பேரனுக்கோசம் அந்த தப்பை ஏன் பண்ணுறேன்னு தான் கேட்குறேன் நான். இப்போ மகள் வழி பேரன் ஆண் வாரிசு கிடையாது உனக்கு, அன்புமணிக்கு கிடையாது, 2 பேரும் பெண்கள். அதனால் இப்போ மகள் வயசு பையன் வந்து உனக்கு வந்து இப்போ முக்கியமாக போயிட்டானா? அதுக்கோசம் கட்சி இவ்வளோ பெரிய பிரச்சனை எலெக்ஷனு நெருங்குற இந்த நேரத்தில் அதுவும் ராஜ்யசபா எம்பி அன்புமணிக்கு எடப்பாடி கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளோ அமக்கலம் எதுக்கு பண்ணுறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எம்பி வந்தால் நல்ல விஷயம் தானே. நீங்க சொல்றது படி பார்த்தா அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் பாடுபடுறாருன்னா தன் மகத்துக்கு அமைச்சர் பதவி கிடைக்கட்டுமே, அப்ப அது அமைதியா தானே இருந்திருப்பாரு. அதை தாண்டி அதுக்கு தான் குடும்பம்னா இப்போ வந்து அவர் வந்து தன் பேரனை முதன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. தான் காலத்துக்கு பிறகு பேரனை கொண்டு வர வேண்டும், இவர் பேரனை முன்னெடுக்க வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும். அதான் நீங்கள் பேரனுக்கு அவ்வளோ அமக்கலம் பண்ணுறாரு. நனத்தில் ஒருத்தர்கிட்ட தலைவர் பதவியை கொடுத்துட்டீங்க அன்புமணிகிட்ட. இதை நீங்கள் வீட்டிலேயே பேசி பேரனை கொண்டு வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய, இன்றைக்கி 4 செவத்துக்குள்ளே பேச வந்து கண்ணாடி மாலையை போட்டு உடச்சிட்டார் அன்புமணின்னு கொடுக்குறீங்களே பேட்டி. இந்த விஷயத்தை அங்கே வந்து மேடையில் வந்து இப்போ மாநில இளைஞர் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி தலைவரை கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா? அவர் அன்புமணி டம்மி தலைவராக கூட இருக்கட்டும், அந்த தலைவருக்கு தகவல் தெரியணுமா இல்லையா? இது மாதிரி அறிவிக்க போகிறோன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். பொதுவில் நீ வந்து சரிவாதிகாரி மாதிரி எதுக்கு அறிவிச்ச? பொதுக்குழு சேர்க்கிற அங்கீகரிச்சாங்களா? உன் குடும்பத்தை வந்து மீண்டும் உன் மாப்பிள்ளை, அதாவது மகள் வழி கணவர் அவர் திண்டிவனம் எம்பி, அதே மாதிரி உன் மகன் அன்புமணி எம்பி, அதே மாதிரி ராஜ்யசபா எம்பி, அதே மாதிரி மகளை எடுத்து போய் சௌமியா அவங்கள குறை சொல்ல வரல, நல்ல கேண்டிடேட்டு தான், அவங்களையும் எடுத்து போய் எம்பி, மருமகளும் எம்பி. என்ன தான் நினச்சிங்க குண்டடி பட்டு செத்தான் அவன் குடும்பமாக தெரியல, அவங்களாம் வாரிசே கிடையாதா? ஏன் அவங்கள ஒருத்தர் எம்பி ஆக்கி அழுக பார்க்க வேண்டியதானே? ஓபிஎஸ் ஒரு ராமர் என்ற ஒரு ஒன்றிய சாதாரண ஒரு ஒன்றிய செயலர் ஆக்கினார்ல, அது மாதிரி நீ ஆக்க வேண்டியதானே? ஏன் நீ ஆக்க மாட்டேற? அப்போது அந்த தமிழ் குமரனுக்கு எம்பி ஆக்கணும், அடுத்த வாரிசாக தமிழ் குமரனும் முன்னெடுக்கணும். உன் குடும்பத்துக்கோசம் பாட்டாளி மக்களுக்கு தொண்டர்களும் சொந்தங்களும் இனிமேல் உன்னை நம்ப ராமதாஸை நம்ப தயாராக இல்லைப்பா. அதனால தான் நீ 95% மேலே அன்புமணி பக்கம் போய் நிற்கிறாங்க. அவர்னால என்னோட நிறுத்திங்க, இதுக்கு மேலே வேணான்றார் யார்? அன்புமணி. இது கெட்ட பேர் வருது, குடும்ப கட்சி வருது, வாரிசு அரசியல் நீங்களும் முன்னெடுக்காதீங்க. எந்த வாரிசு அரசியல் எடுத்து வைகோபால்சாமியும் ஐயா டாக்டர் ராமதாஸும் அன்றைக்கி அரசியல் பண்ணாங்களோ, இப்போ அதே வாரிசு அரசியல் தனக்குன்னு வரும்போது மட்டும் அதை ஏன் டைலூட் பண்ணுறீங்க? இதனுடைய நோக்கம் என்ன? எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சொந்தங்களை வந்து எதுக்கு நீங்கள் பிரிவினையை தூண்டுறீங்க? ஏற்கனவே கட்சியே 8% வாக்கு இருந்த கட்சி நீங்கள் 4% நடமுடிந்த நாடாளுமன்றத்தில் 4%க்கு கீழே போயிடுச்சு, 4% வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் ஏன் டைலூட் பண்ணுறீங்க? கொடுத்து பாருங்கள். ஆனால் ராமதாஸ் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு வாட்டியும் குரங்கு தாவற மாதிரி ஒரு வாட்டி திமுக, ஒரு வாட்டி அதிமுக எப்படின்னு பொட்டி யார் கனமாக வைக்கிறாங்களோ அவங்க பக்கம் தாக்கியிருந்தார். ஒரு விஷயத்தை அன்புமணி நம்ம பாராட்டணும், பொட்டிக்கோசம் விலை போகல, ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கார், கன்சிஸ்டண்ட்டாக என்டிஏ கூட்டணியிலே தொடர்றாரு. அதிமுக வெளியில் போனாலும் நான் இந்த கூட்டணியிலே தொடருவேன், ஆனால் எம்பி பதி வந்து மந்திரி ஆக்கிறனாலும் நான் தொடர்றாரு இல்லையா? இன்றைக்கி வந்து தேசிய கூட்டணியில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கௌரவமாக அவர் நினைக்கிறார், ஐயா மோடி தலைமையை ஏற்றுக்குன்னு. நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆட்டம் போட்டு குரங்கு வித்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? யாரை பிளாக்மெயில் பண்ணு? குடும்பத்துக்குள்ளே ஏன் பிளாக்மெயில் பண்ணுறீங்க? இது திமுக வந்து பிரித்தாள சூழ்ச்சியை ஜிகே மணியை வச்சு செய்கிறாங்க. ஏன்னா இந்த இப்போ ஆல்ரெடி வந்து 11.4% பிஜேபி ஓட்டு இருக்குது, இவங்க கூட்டணிலாம் சேர்த்து 18.2% இருக்குது, யார் அன்புமணி இதெல்லாம் சேர்த்து. எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு 23% இருக்குது. இதை கூட்டினாவே வெற்றி 35%க்கு மேலே வருது, வெற்றி உறுதியாச்சு. இனிமேல் வந்து திமுக ஜெயிக்காது 2026. இது தெரிஞ்சு தான் பாமக உடைச்சா 4% வாக்கை ரிவர்ஸ் பண்ணலான்றது தான் திமுக வந்து யாரை ஜிகே மணியை விட்டு இந்த பிரிச்சாளன் சூழ்ச்சியை கையாளுறாங்க. இது கூட தெரியாத இந்த 89 வயசு சில பேருக்கு வயது முதிர்ந்தால் தடுமாற்றம் வரும்னு பார்த்துருக்கோம். இவருக்கு புத்தி தடுமாற்றமே ஐயா ராமதாஸுக்கு ஏன் வந்து தான் எல்லாருக்கும் புரியல. ஏன் இந்த ஜிகே மணி வந்து ஜிகே மணிக்கு ஒரு தீனி போடுறாரு? அதுதான் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸை யாரோ ஒருவர் இயக்குகிறார் யாரும் இல்லை, ஜிகே மணி தான் இயக்குகிறார். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் சார். ஆதித்யன் சார், அவர் ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார், நம்ம கட்சி ஆரம்பித்த புதுசுலேயே 4-5 எம்எல்ஏக்களை எடுத்திருந்தோம், இப்போ நல்ல வாக்கு சதவீதத்தை வச்சுருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு ஒன்றாவே குறைஞ்சிட்டே வந்துடுது. இந்த மாங்கனி அந்த சின்னத்தை பெறுவதற்கு முன்னே யானை சின்னத்தில் போட்டிட்டு அதற்கான வெற்றிகள்லாம் நிறைய பெற்றோம். ஆனால் இப்போ கம்மியாகிட்டே வருது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அது ஏன் கம்மியாகுது அப்படின்னு யோசித்ததால்
இந்த குடும்பத்தால் வந்தது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தன் மகன் உட்பட எல்லாரையும் நீக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் ராமதாஸ் அவர்களின் சப்போர்ட்டை சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அவர் முதல்ல 5 MLA அப்போ அவர் வந்த புதுசில் எண்ணி இளைஞர்கள்லாம் அவரை கடவுளாக பார்த்து அந்த இடஒதுக்கீடுக்கு போராட்டம் நடக்கும்போது அந்த ஒன்றுக்காக எவ்வளவோ கடுமை உணர்ச்சிகரமாக போராடினாங்க. அந்த போராட்டம் இன்றைக்கும் மறக்க முடியாது. தமிழ்நாட்டை உலுக்கிச்சு, வட தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுச்சு அந்த போராட்டம். அப்படி நடத்தி கூட எம்ஜிஆர் அந்த போராட்டத்தை ஒடுக்கினார். அதுக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு தான் அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து இடஒதுக்கீடை 20% கொடுத்தாரு. ஆனால் அந்த கலைஞரே அவர் ராமதாஸ் ஜெயித்தார். அப்படி இருக்கும்போது அந்த அந்த கோருங்கால வன்னியர் இந்த ஜாதிங்கிற அந்த அவங்களுடைய மக்களுடைய கோர் அவங்க ஆதரவு இந்த மாதிரி போராட்டங்களால ராமதாஸுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் போது வட மாநிலங்களில் அடர்த்தியாக அவங்க வாழ்ற இடங்கள்ல அவர் தனித்து நின்னா கூட ஜெயிக்கக்கூடிய அளவில் தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏக்கெல்லாம் கிடைச்சாங்க. ஆனால் வர வர அவர் அவருடைய போக்கு மாறி 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 அந்த அவருடைய இது மாறு 10.5% கடைசியில் கொடுத்த எடப்பாடியே உதறினாங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அதாவது அது போக திடீர்னு இவ்வளவு வந்த பிறகு திடீர்னு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு இதை பண்ணி 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 அவங்களுடைய கட்சியை அவங்க ஒரு ஒரு குடும்ப கட்சின்னு போட்டு சுருக்கி சுருக்கி கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாக வன்னியர் வாழும் பகுதியிலே மற்ற கட்சியுடைய செல்வாக்கும் வளர ஆரம்பிச்சு. திமுக இவங்க கட்சி செல்வாக்கும் அவங்கள்ட்ட வன்னியர் தலைவர் இருக்காங்க. இன்னைக்கு திமுகவில் பொதுச் செயலாளர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு முக்கியத்துவம் துறைமுறை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது மக்கள்கிட்ட அந்த இவர் தான் வன்னியருடைய ஒரு முழு முதல் கடவுள்கிற ஒரு பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ராமதாவுடைய ஆதரவு குறையுது. இதுக்கிடையில இவரோட குடும்ப கட்சி இந்த குறையும் போது அந்த குடும்பத்தை வேற வளர்க்க ஆரம்பித்தார். அன்புமணி எல்லா கட்சியும் அப்படிதான். அப்ப சின்ன பெரிய பையன் ஆகும்போது பையன் வந்தவுடனே இந்த குடும்ப கட்சியெல்லாம் ஃபேமிலி ஓல்டு பிரின்சஸ் சொல்லுவாங்களே, அது அரசியல் இப்படி வரும்போது சில சமயம் 2வது தளமும் 3வது தளம் வரும்போது ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ் வீழ்ச்சி அடையும். அதே மாதிரி இந்த கட்சியும் இந்த முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அது வீழ்ச்சி அடைஞ்சு விட்டு. ஏன்னா அவங்க ஜி.கே. மணியே அவர் இருந்தால் கூட புதுசாக தலைவர்களை கொண்டு வந்திருக்க மற்ற பொறுப்புகளுக்காக பெரிய தலைவர்களை முன்னிலைப்படுத்தியிருக்கணும். அப்படி அவர் ஒன்றும் முன்னிலைப்படுத்தலை. முன்னிலைப்படுத்த விரும்பியதும் அவர் பேரான தான் முகிலன் தான் பண்ணார், மூந்தன் பண்ணார். இதனுடைய விளைவு தான் இந்த அவருடைய ஆதரவு வன்னியர்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு குறையிற காரணம் இந்த போக்கு தான், ராமதாஸ் போக்கு. இதுக்கு அன்புமணி மேல சொன்னா கூட ராமதாஸ் எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னா கூட ராமதாஸுடைய போக்கு அவர் ஏன் அவரை அப்பவே ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த தவறிட்டான்னு தெரியல. அப்போ அவருக்கு குடும்ப பாசம் மறைக்கல. இது மட்டும் இல்லாம சமூக அன்புமணி அவங்க குடும்பத்தினுடைய அழுத்தமும் இருக்கும். அவங்க பெரிய பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம். அவங்க அப்பா கிருஷ்ணசாமி எம்பியா இருந்தவர், அவர் சகோதரர் விஷ்ணு பிரசாத் எம்பியா இருந்தவர். இந்த மாதிரி அவங்களுடைய வற்புறுத்தலும் அன்புமணியை கொண்டு இப்படி இந்த நிலைமைக்கு அந்த கட்சியை கொண்டு நிறுத்த நினைக்கிறேன். ஏன்னா பசுமை தாயின் ஒரு அமைப்பை வச்சு சௌமிய அன்புமணியை வச்சு இப்போ பெரிய இன்டர்நேஷனல் லெவலெலாம் பெரிய அளவில் பிரச்சாரம் எடுத்தாங்க. அதை வச்சு தான் அந்த அம்மா தருமபுரியில் நிப்பாட்டி மறுமலை கொண்டு அதெல்லாம் இவரால் தடுக்க முடியலன்னு தெரியல ராமதாஸால. அன்புமணிக்கு ஆண் குழந்தை இல்லை ஒரே காரணத்துக்காக பேரனை கொண்டு வந்தா இதுக்கு இந்த காலத்துல இப்படிலாம் ஆண் பெண் வித்தியாசம்லாம் பண்ணது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்ப கட்சியாக இருந்தாலும் அவருடைய தொடர்ந்து வெளிப்படையாக இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடும்போது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வருது. அதனுடைய விளைவு தான் இந்த குறைஞ்சு எம்எல்ஏக்கள் குறைஞ்சது, திடீர்னு கட்சி தாவுனது, கூட்டணி தாவுனது. ஏன்னா அவரு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக இருந்தா கூட இந்த 2 கட்சியை விட்டு 3வது கட்சிக்கு போனார் பிஜேபி. ஏன்னா டெல்லியில் அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடணும். அன்புமணி மேலே சிபிஐ கேஸ் இருக்கு, அது மத்திய மந்திரி அந்த உள்ள கேஸு, இதுக்கெல்லாம் பயந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இதனுடைய காரணங்களாக இப்படி மாறி போனது தான் அந்த மாதிரி ஆதரவு குறைஞ்சி வந்துட்டு. அதான் மெயின் காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அன்புமணி கையில் இருக்குமா, இல்லை பிளவு ஏற்படுமா, இல்லை ராமதாஸ் அவர் கையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதோட 95% இல்லை 95% ஐயா இப்போ எடப்பாடி கிட்ட எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கோ அதே மாதிரி 95% அன்புமணிகிட்ட இருக்குது. கட்சி இனிமேல் ராமதாஸ் அன்புமணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கட்சி நலனே முக்கியம், குடும்பத்தை இனி யாரையும் குடும்ப உறுப்பினர்களை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன், அது மகள் வழி பேரனாக இருந்தாலும் சரி,
மகன் வழி பேத்தியாக இருந்தாலும் சரி, இவர்களை யாரையும் நான் அரசியலுக்குள்ளே விட மாட்டேன். இன்னொரு சத்தியம் ராமதாஸ், இனிமேல் இவர் சத்தியத்தை வெறும் சத்தியத்தை நம்ம கற்பூரம் அடித்து இவங்களாம் அதிகமாக விரும்புகிற குலதெய்வமாக நினைக்கிற திரௌபதி அம்மன் மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள். கட்சி நாளைக்கே ஒன்று சேரும். இனி குடும்ப அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம். என் குடும்பத்தில் அன்புமணியை தவிர வேறு யாரையும் இனிமேல் தலையிட வைக்க மாட்டேன். இவர் வந்து திரௌபதி அம்மன் கோயில்லையோ இல்லை இவர் குலதெய்வமாக வழங்குற ஐயனார் கோயில்லையோ வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் டாக்டர் ராமதாஸ். முதல்ல இந்த சவுக்கில் அடிக்கிறேன் இதில் அடிக்கிறேன்னா இப்போ உன்னை எதால் அடிக்கிறதுன்னு எல்லாரும் கேட்குறான். அசிங்கமாக இருக்குது எங்களால். சவுக்கு கையில் கொடுக்குறான், நீங்கள் போய் அடிக்கிறா ராமதாசன். இதான் எங்கள் வேலையா? அதனால் வார்த்தை விடவும் முக்கியமாக ஒன்றும். அன்றைக்கி பண்ணது தப்புன்னா இப்போ இன்றைக்கி பண்ணது ரைட்டா? அன்றைக்கி சத்தியம் பண்ணது மீறிட்டான்னு சொல்கிறேன். இப்போ முகுந்தனுக்கு வரும்போது மட்டும் டைலூட் பண்ணுறேன். நீலாம் ஒரு தலைவனாயான்னு கேட்குறான் ராமதாஸை. பாட்டாளி மக்கள் சொந்தம் தலைவனுக்கு ஒரு மாண்போ பண்போ உனக்கு ஒரு நீ வந்து அன்புமணி மேலே குற்றம் சுமத்துறே. அத்தனை இவர் சுமத்துற அத்தனை குற்றமும் இவருக்கே பொருந்தும். இவருக்கு அந்த தலைமைக்கான மாண்பும் இல்லை, பக்குவமும் இல்லை, பொது வழியில் எது பேசணும் எது பொறுமை காக்கலை. அன்புமணி பொறுமை காக்கிறாரு. இன்றைக்கி கூட அவர் தந்தையை பற்றி ஒரு வார்த்தை பொது வழியில் பேசலை. இவ்வளோ 95% செல்வாக்கு இருக்கும்போது கூட தந்தையை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசலை. நீ அவன் தாயை அடிக்க போனால் கொலை பண்ண போனால் ஏன் அப்படி பேசுகிறீங்க? அப்போ என்ன முடிவு பண்ணிட்டீங்க? உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்து சௌமியா மேலே கோபம், மருமகள் மேலே கோபம், உன் பொண்ணுக்கு கோபம். இது புரியுதா? நாத்தனாருக்கும் மருமகளுக்கும் உள்ள சண்டை இது. இதில் நீ எதுக்கு ஒரு பெரிய மச்சம் மூக்கு நோடிக்கிற? எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் இது. நீ ஒரு குடும்பம் இது பண்ண இந்த தூக்கி இப்போ வந்து மகளுடைய பேரனை தூக்கி தலைமையில் வச்சு நடப்பில் நீ வந்து காடு வெட்டி குருவை ஒதுக்கும் போது நீ இப்போ போராட்டம் பண்ணியிருந்தனா இந்த போராட்டம் அன்றைக்கி முன்னெடுத்துருந்தா அதை மக்கள் ஏற்றுப்பான். குறைஞ்சபட்சம் இந்த ஆள் காட்டி திமுகவின் கூலிப்படை ஜிகே மணி பையனுக்கு பண்ணியிருக்கும்போது அன்றைக்கி இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தியதுன்னா அதுக்கு உனக்கு ஆதரவு கொடுத்துருப்பான். இல்லை ஏகே மூர்த்தி டெல்லியில் பவராக இருக்கிறாரு, வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் தட்டி கொடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து தலைவங்க எழுதுறாங்க ஏகே மூர்த்தி சிறந்த செயல்பாட்டாருன்னு. அன்றைக்கி அவரை ஒடுக்கும்போது நீங்கள் அது இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருந்தீங்கன்னா அதை ஏற்றுந்துருமா. எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி உன்னுடைய பேரை கோசம் இன்றைக்கி வந்து நான் உயிரை விடுவேன் நீச்சல் அடித்து காமிக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையை நீ பண்ணுற வேலை. ஒரு பொது வழியில் ஒரு மகனை வந்து நேரம் குறைவாக இருக்கு. ஒரு மகனை வந்து இதை விட விஷம் ஊற்றி உன் பிள்ளைய நீயே சாக வச்சிருக்கலாம். அன்புமணியை இந்த வேலை செய்ததுக்கு நீ ராமதாஸ் கேட்குறேன். நான் விஷம் ஒரு பாட்டில் குடிச்சான்னு சொல்லியிருக்கலாம், குடிச்சிருப்பார் அவர். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.